ஐ எம் பிரசீதா ஃப்ரம் பிரசீதாஸ் உமன்ஸ். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் நான் அனுபவிக்கிற சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க அமெரிக்கானா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பிரச்சனைகளும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக வீட்டில் இருக்கும் பாருங்கள், அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான். நான் என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் அனுபவிக்கிற விஷயங்கள் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்ன மாரியே லைஃப் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். நான் என்னலாம் ஃபேஸ் பண்றத உங்கள்ட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு லோன்லினஸ். லோன்லினஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையா இருக்கும். இங்க நீங்க வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில யாரும் உங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க மாட்டாங்க. நீங்களே வாலண்டரியா போய் பேசினாலும், ஹாய், பாய் அதோடயே நிப்பாட்டிப்பாங்க. ஏன்னா, ஏதாவது நம்ம போய் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுருவோமோ அப்படின்ற பயம் தான். அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஹெல்ப்பாக இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒன்று யாரும் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பேசுறது யார் கூட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் கூடயும், உங்கள் குழந்தைங்க கூட தான் இருக்கும். அவங்களும் காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யார்கிட்ட போய் பேசுவாங்க? யார்கிட்டயும் பேச முடியாது இல்லைங்களா? அது ஒன்று. லோன்லினஸ் ரொம்ப லோன்லியாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்தியாவில் இருக்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசலாம். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நைட்டு தூங்குகிற டைம் ஆகிடும். அமெரிக்காவில் காலையில் அப்படின்னா, இந்தியாவில் நைட்டு. ஸோ அவங்க கூடயும் ரொம்ப நேரம் சேட் பண்ணி பேச முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரொம்ப நேரம் பேச முடியாது. இந்த டைமிங் பிரச்சனை இருக்கனால அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? 2வது நான் ஃபேஸ் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம ஊராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குக் கிராமத்துக்கு கூட பஸ் வசதி இருக்குது. இங்கேயும் பஸ் வசதி இருக்குது. ஆனால் இப்போது மெயினான சிட்டிஸில் அந்த மாதிரி இடத்துல பஸ்ஸு, ட்ரெயின் இந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்குது. ஆனால் இதுவே கொஞ்சம் இன்டர்னலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அமெரிக்காலேயே. இங்கே மோஸ்ட்லி ஹியூஜ் ஏரியா, வாஸ்ட் ஏரியானால எல்லா இடத்துக்கும் பஸ் வசதி கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அது அக்செப்டட் தான். இருந்தாலும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு, அதாவது யாருக்குன்னா இந்த கார் ஓட்ட தெரியாமல் இருக்கும் பாருங்கள், நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா இங்கே பஸ்ஸு வரும். ஆனால் காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று. அது எந்த இடத்துக்கு போதோ அங்கே மட்டும் தான் நம்மளால் போக முடியும். மோஸ்ட்லி இருக்காது. மோஸ்ட்லி கார் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வெதருக்காக இவங்க கார் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப குளிர்னால நம்மளால் நடந்து சைக்கிள் எதுவுமே இங்கே போக முடியாது. அதனால் கார் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி கார் ஓட்ட தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்டை தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் ஹஸ்பண்டை தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தனியாக போய் எதாவது வாங்கணும், இண்டிபெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளால் செய்ய முடியாது. ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு இருந்தால் நம்ம கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது சரவணா ஸ்டோர்ஸு, டி நகர் அந்த மாதிரி நிறைய இடம் ஷாப்பிங் அது மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. வேறு என்ன சொல்லலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஊராக இருந்தால் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் ஈஸியாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம், வரலாம். தனியாகவே போயிட்டு வரலாம். இண்டிபெண்ட்டாக இருப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் டிபெண்ட் ஆகிடுவோம் ஹஸ்பண்ட் மேலே. அதுவும் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா. அதாவது அமெரிக்கா ஹவுஸ் ஒய்ஃபாக ஆனது தான் நான். அதுக்கு முன்னாடி நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். பட் இங்கே நம்மளால் டக்குன்னு வேலைக்கும் போக முடியாது. அது ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, 3வதா அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் பேங்க் அக்கௌண்ட்டு. நம்ம பேரில் எதுவுமே பெருசாக பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் மட்டும் தானே வேலை இருக்கும். அவங்களுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் கார்ட்ஸ் இருக்கும். கிரெடிட் ஆகட்டும், டெபிட் ஆகட்டும். நமக்கு இருக்காது. ஸோ நம்மளுக்கு எதாவது வாங்கணுன்னா நம்ம ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் அவர் ஹஸ்பண்ட்ஸ். ஸோ அவங்கள்ட்டேருந்து காசு வாங்கி தான் நம்மளால் அது ஒன்று பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சிலபஸ். ஸ்கூல் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு
புரியாது ஸ்டார்ட்டிங்கில. நம்ம ஊரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், புக்ஸ் இருக்கும். என்ன சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா, அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ பெருசா வந்து புக்ஸ் எதுவும் இருக்காது. இருக்கும். ஆனா, இவங்க வந்து அத பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவங்க ஸ்கூல்ல வந்து என்ன படிச்சுட்டு வராங்களோ அதுதான். இவங்க என்ன டாபிக் படிச்சாங்கன்னா, அவங்க சொல்றத வச்சு தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? பெருசா வந்து ஹோம் ஒர்க்ஸ் அது மாரிலாம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. அதனால இவங்க என்ன படிக்கிறாங்கன்றாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம உட்காந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அ சிலபஸ் சொல்லி தரணும்னா, நமக்கு பெருசா புக்ஸ் இல்லாதனால, நம்மளால வந்து கரெக்ட்டா இந்த இதுதான் அப்படின்ற மாரி வர முடியாது. ஸ்டடி கைடு குடுப்பாங்க. அத படிச்சாலே அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க தான். இருந்தாலும் எக்ஸ்டென்டிவா நம்மளால சொல்லி தர முடியாது. அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம இருக்கிற வீடு. நம்ம இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா, எப்படி தெரியுங்களா இருக்கும்? க்ளோஸ்டா இருக்கும். நம்மளால ஓப்பன் பண்ணி அந்த ஆக்ஸிஜன உள்ள வாங்கவே முடியாது. ம் ஏன் தெரியுங்களா? இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வெதர்க்காக அது பண்றாங்க. ஏன்னா வந்து நம்மளால அந்த குளிர் தாங்க முடியாது. ஸோ அந்த வெதர்க்காக வந்து க்ளோஸ்டா வச்சிருக்காங்க. அது ஓகே. 2வது வந்து பாம்பு, தவளை, நெறைய பீஸு, அதுக்கப்புறம் கொளவி இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டா தான் இருக்கும். நம்மளால ஆக்ஸிஜன் இன்டேக் வந்து எடுக்க முடியாது. இப்போ வந்து வீசிங், ஆஸ்துமா அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கவங்க ரொம்ப கஷ்டம் வாழ்றது. அந்த வீட்டுக்குள்ள வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஊர் மாரி கதவு வந்து எப்பயுமே ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. எது வேணாலும் உள்ள வரும். அதனால வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். ஏன்னா, எனக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் மாரி இருக்கு. ஸோ, எனக்கு வந்து எப்பயுமே கதவு, ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஸ் அ ப்ரீத் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ப்ரீத் பண்ணாம முடியாம போம்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அது ஒண்ணு நான் ஃபீல் பண்றேன். ஸோ, நீங்க வந்து நெனைப்பீங்க, அமெரிக்கா பேசாம அப்டின்ட்டு. ஆனா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கும். ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது சூப்பர்ப் லைஃப் செம அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, இந்தியால நெறைய நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த ஃப்ரீடம் அதெல்லாம் வந்து இங்க போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆ எனக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நான் ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் ஆ எனக்கு மைண்ட் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும். இந்தியால வந்து ஷாப்பிங் இப்ப நம்மளுக்கு ஏதாவது டிப்ரெஸ்டா இருக்கும்போது நம்ம எங்கேயோ ஷாப்பிங் போறோம், இல்ல கடை தெருவுக்கு போலாம், நடந்தே போலாம். ஆனா, இங்கேலாம் வந்து அந்த மாரி பண்ண முடியாது. சைன் அப் சொல்லியிருக்காங்க. ஹாய், தேங்க் யூ. சுல்லுப்பா யூ ஆர் இண்டியன். எஸ், ஐ அம் அன் இண்டியன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்கு. நெறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்றாங்க. யூடியூப்லயும் கேட்குறாங்க. "எப்படி மேடம் நாங்க வந்து அமெரிக்கா வருது? அமெரிக்கா இஸ் மை ட்ரீம் சிட்டி" அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், அமெரிக்கா மட்டுமே உங்க ட்ரீம் சிட்டியா வச்சுக்காதீங்க. இங்க ஏன்னா வந்து விசா இஷ்யூஸ்லாம் இருக்கு. H1B விசா வந்து இப்போ அ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறபடி பார்த்தா, அடுத்த 3 வருஷத்துக்கு குடுக்கவே மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரிலாம் இஷ்யூஸ் இருக்கு. அன்சர்டனிட்டி இருக்கு. ப்ராஜெக்ட் இருந்தா மட்டும் தான் உங்களால இங்க இருக்க முடியும். ப்ராஜெக்ட் இல்லன்னா உங்களுக்கு விசாவும் குடுக்க மாட்டாங்க. எதுவும் குடுக்க மாட்டாங்க. கிரீன் கார்டு இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருந்தா தான் சர்வைவ் ஆக முடியும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க வந்து நெறைய கண்ட்ரீஸ வந்து ஆப்ஷன்ஸா வச்சுக்கலாம். யூரோப் கண்ட்ரீஸ், யுகே, லண்டன் அந்த மாரி, அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அந்த மாரி எது வேணாலும் நீங்க ஆப்ஷனா வச்சுக்கலாம். யுஎஸ்ல மட்டும் கொஞ்சம் அன்சர்டனிட்டி வந்து நெறையவே இருக்கும். ஸோ நீங்க வரீங்கன்னா, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். மைண்ட்ல வச்சுட்டு தான் உங்களுடைய ஆ வரத பத்தி நீங்க யோசனை பண்ணிக்கணும். வேற என்ன சொல்றது? ஸோ நான் ஃபேஸ் பண்ண ஒரு 5 இஷ்யூ வந்து நான் இங்க சொல்லியிருக்கேன். லோன்லினஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம ஊர்லலாம் வந்து பஸ்ஸில ஏறுனோமா, போனோமா, இறங்குனோமா இருக்கும். டக்குனு ஒரு ஆட்டோ புடிச்சோமா, இறங்குனோமா இருக்கும். ஒரு கிராமத்தில கூட நம்மளால லீவ் பண்ண முடியும். இங்க எல்லாமே கார் இருக்கனால, கார் ஓட்ட தெரியலனா ரொம்ப கஷ்டம். இங்க கேப் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. ஆனா, ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால, உங்களால வந்து பெருசா வந்து அத யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க வாங்க போற பொருள் $10 வச்சுக்கோங்க. கேபோடைய காசு மட்டுமே வந்து $30 கிட்ட வரும். அப்ப எதுக்குடா கேப்ல போறோம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ ஃபுல்லி அ டிரைவ் பண்ண தெரியலனா ஹஸ்பண்ட வந்து நம்ம நம்பிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ இதில தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேன். அ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. அடுத்து இது மாரி இன்னொரு லைவ்ல வந்து இன்னொரு டாபிக் பத்தி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.